இது என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் ஆப்ஸ்டெடிக் வீல். இதை நம்ம எப்போ எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? இதை பற்றி ப்ரெக்னென்சியில் ஏன் டாக்டர்ஸ் வீக்ஸில் மட்டும் பேசுகிறாங்க, நார்மல் பப்ளிக் வந்து மந்த்ஸில் பேசுகிறாங்க, எதுக்காக? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஸ்டெடிக் வீல் ஆப்ஸ்டெட்டிஷியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம். So any patients, any women who confirms a pregnancy, டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க கேட்குற முக்கியமான கேள்வி, உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸா இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸா? ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்கள் லாஸ்ட் பீரியட் டேட் என்ன அப்படின்னு கேட்போம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா நாங்கள் பீட்டா ஹெச்சிஜி பார்த்துட்டு டிபெண்டிங் அப்பான் அந்த வேல்யூ we will fix a scan, early pregnancy scan சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த early pregnancy scan பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளோ வீக்ஸ்ன்னு தெரியும். அதை வச்சு நம்ம டியூ டேட் கேல்குலேட் பண்ணுவோம். இதுதான் ரொட்டீனாக நடக்கும். இதே ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபஸ்ட்டு ஸ்கேனே ஒரு 7 to 8 வீக்ஸில் பிளான் பண்ணி கொடுத்துருவோம். ரீகன்ஃபார்மும் ஆகிடும். அதாவது இவங்க பீரியடுக்கும் டியூ டேட்டுக்கும் ஸ்கேன்லேயும் அவங்க சொன்ன டேட்டும் ஒன்றா தான் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதை பற்றி நான் ஏன் பேச வரேன் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் ஆப்ஸ்டெடிக் வீல். எல்லா ஆப்ஸ்டெட்டிஷியன்கிட்டையும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் செக்கப் போகிறப்பெல்லாம் உங்ககிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வீக்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் லாஸ்ட் பீரியட் டேட் என்னன்னு கேட்டுட்டு கரெக்டாக அதை வந்து இந்த எல்எம்பி லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் அதை வந்து வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு May 1 லாஸ்ட் பீரியட் டேட்னா May 1 அந்த டேட்டை வச்சிட்டோன்னா கரெக்டாக அதுலேருந்து 40th வீக்கில் வந்து உங்களுக்கு டியூ டேட் வந்துடும். அதாவது உங்களோட டியூ டேட் February 7 அந்த மாதிரி காமிக்கும் இந்த இதில். ஸோ இதை வச்சு நாங்கள் இப்போ ஜூனில் வந்திருக்கீங்கன்னா June 15 உங்கள் எத்தனை வீக்ஸில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக 7 to 8 வீக்ஸில் நம்ம ஏர்லி ப்ரெக்னன்சியை சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் வரீங்கன்னா 13th வீக்கு, 25th வீக்கு, 32nd வீக்குன்னு நாங்கள் இதை வச்சே நீங்கள் எந்த நாள் வரீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எவ்வளோ வீக் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி நம்ம எழுதுவோம். ஸோ டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க 11 to 14 வீக்ஸில் என்டி ஸ்கேன் பண்ணணும், 18 to 22 வீக்ஸில் அனாமலி ஸ்கேன் பண்ணணும், 32 to 34 வீக்ஸில் க்ரோத் ஸ்கேன் பண்ணணும்னு அவங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஹேவிங் செட் தட், பேஷண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் வீக்ஸ் வேணாம், இப்போ நான் எவ்வளோ மந்த்ஸு, இப்போ நான் 2 months, நான் 4 months, நான் 7 months, நான் இப்போ ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகணும், வளக்காப்பு நடத்தணும், 9th monthனா எப்போ, 7th monthனா எப்போன்னு நிறைய அவங்க மந்த்ஸில் டவுட் கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நம்ம சொன்னால் கூட தமிழ் மாதம், இங்கிலீஷ் மாதம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது தான் இத்தனை வீக்ஸுக்கு இந்த மந்த் கரஸ்பாண்டிங்னு. ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் வந்து ஃபஸ்ட் மந்த், 5th வீக்லேருந்து 8th வீக் வரைக்கும் 2nd மந்த், 9th வீக்லேருந்து 13th வீக் வரைக்கும் 3rd மந்த். அதே மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டர் 14th வீக்லேருந்து 17th வீக்ஸ் வரைக்கும் 4th மந்த், 18th வீக்லேருந்து 22nd வீக் வரைக்கும் 5th மந்த், 23rd வீக்லேருந்து 27th வீக் வரைக்கும் 6th மந்த். நெக்ஸ்ட் கம்ஸ் த 3rd ட்ரைமஸ்டர். அப்போது 28 வீக்ஸ்லேருந்து 31 வீக்ஸ் வரைக்கும் 7th மந்த், 32 வீக்ஸ்லேருந்து 35 வீக்ஸ் வரைக்கும் 8th மந்த், 36 வீக்ஸ்லேருந்து 40 வீக்ஸ் வரைக்கும் 9th மந்த். இதை நான் ஒரு சார்ட்டாகவே கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் ஈஸி கால்குலேஷன் ஆஃப் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ். டாக்டர்ஸ்க்கு வீக்ஸ் இம்பார்ட்டண்ட், ஃபார் பேஷண்ட்ஸ் ஃபார் ஸோ மெனி பர்சனல் ரீசன்ஸ் மந்த்ஸ் இம்பார்ட்டண்ட். ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியடில் வச்சா இடிடியும் டியூ டேட்டும் கால்குலேட் பண்ணி வீக்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கேனில் டியூ டேட் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டியூ டேட்டை நம்ம கரெக்டாக 40 வீக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக வச்சோன்னா நீங்கள் செக்கப்புக்கு போகிற டேட்லேயே நமக்கு வீக்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். தேங்க்யூ.